நண்பர்களே வணக்கம். நான் தான் மண்பானை யூடியூப் சேனலுடைய இளவரசன் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து நம்ம மண்பானை யூடியூப் சேனலில் நிறைய குறும்படங்கள், அதாவது எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம், அதுக்கு பக்கத்தில் களபம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து எங்கள் ஊர் பள்ளி குழந்தைகளை வச்சு நிறையா குறும்படங்கள் தயாரித்து நம்ம மண்பானை யூடியூப் சேனலில் நிறையா பதிவு பண்ணியிருப்போம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய பேர் பார்த்தீங்க. அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளை நம்ம பார்க்க போகிறோம். 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிலாம் ரொம்ப லாங்கில் தான் போகணும். அந்த காலத்தில் 2 வீலரோ 4 வீலரோ அந்த மாதிரி வசதிகள் நிறையா இல்லாத நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு மினி டாக்டர் அப்படின்னு சொல்லலாம், சின்ன டாக்டரு அப்படின்னு சொல்லலாம். எது இந்த மாதிரிலாம் டாக்டரா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உண்மைதாங்க. ஆனால் அவங்க டாக்டருக்கு அதெல்லாம் படிக்கலை. ஆனால் உண்மையிலே 18 பேருக்கு இது வரைக்கும், 18 பெண்களுக்கு இது வரைக்கும் அவங்க பிரசவம் பார்த்துருக்காங்க. அவங்க கையால் பிரசவம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைங்களை அவங்க பெற்று கொடுத்துருக்காங்க. அப்படி பெற்று வளர்ந்த குழந்தைகளை ஒருத்தன் நானும் அந்த பெருமையை நினச்சிக்கிறேன். அந்த டாக்டரை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறோம். அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லைங்க, உடனே சொல்லிடுறேன். இந்த உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த மினி டாக்டர். வணக்கம் சொல்லுங்கள். இங்கே வணக்கம் சொல்லு. ஆமாம், இவங்க தான் அந்த மினி டாக்டருங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் பிரசவம் பார்த்துருப்பீங்க உங்கள் வயசில்? 30 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேருக்கு நீங்கள் பிரசவம் பார்த்துருக்கீங்க? பார்த்தீங்களா, 20-25 பேருக்கு அவங்க பிரசவம் பார்த்துருக்காங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் பார்த்தீங்களா? எல்லாமே நார்மல் டெலிவரி, சுயப்பிரசவம் சொல்லப்போனால் அப்படி தானே? எல்லாமே சுயப்பிரசவம் தான். ரொம்ப அற்புதமாக சுயப்பிரசவம். எல்லா குழந்தைகளுமே ரொம்ப சுயப்பிரசவமாக பெற்றெடுத்தாங்க. அந்த காலத்தில் ஆப்ரேஷன் அந்த இதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் சாப்பாடு வகைகள் அப்படி இருந்துச்சுங்க. என்னென்னா கம்மங்கூழ், கேப்பக்கூழ், சோளக்கூழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பாடு வகைகள், அவ்வளோ சத்தான பொருட்களை சாப்பிட்டோம். காலையில் எந்திரிச்சு சாணி தெளிப்பாங்க, கோலம் போடுவாங்க. நிறையா பெண்களுக்கு அவ்வளோ எக்ஸசைஸ் அந்த மாதிரி நிறையா பண்ணாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரிலாம் ரொம்ப ஈஸியாக நடந்துச்சு. அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன சொல்கிறோன்னா, இது மாதிரி பெரியவங்களை, அந்த காலத்தில் உள்ள விஷயங்கள் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பெரியவங்களை நம்மளை கட்டி காப்பாற்றணும். இந்த மாதிரி பெரியவங்களை எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம்னாலே மனுஷன் நம்ம எப்படி வாழ்கிறது. அந்த காலத்து விஷயங்கள் நிறைய நீங்கள் எடுத்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்து பெரியவங்களாக இருக்கட்டும், அந்த காலத்து வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி பெரியவங்களே நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பொதுவாக ஒரு ஒப்பாரி பாட்டோ, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒப்பாரி பாட்டு, ஒரு திருவிழா தேவைன்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு நிறையா ஒப்பாரி பாட்டுகள் அந்த மாதிரி நிறையா பாடுவாங்க. கோயில் திருவிழாக்கெல்லாம் அந்த காலத்தில் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டுங்க பாடியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில், அடுத்த வீடியோவில் இவங்க இந்த மினி டாக்டர் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு சாமிக்கு என்ன பாட்டு பாடுவாங்க அப்படின்றத நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். தொடர்ந்து நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் களபத்தில் இருக்குது. களபன்றது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பெரிய பேர் போன ஊர் தான் எங்கள் களபம் பெருமை. நம்ம ஏற்கனவே நம்ம மண்பானை யூடியூப் சேனல் நம்ம போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதை தாண்டி இன்னும் களபத்தில் நிறையா பெருமைகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் ஒன்று எனக்கு செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம மண்பானை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். முக்கியமாக அந்த பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம மண்பானை யூடியூப் சேனலில் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில், அடுத்த வீடியோவில் இவங்க பாட்டு பாடுவாங்க. தொடர்ந்து நம்ம மண்பானை யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அம்மாவை அடுத்த வீடியோவில் பாடி வைக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா. டாட்டா சொல்லுங்கள். டாட்டா.